வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் குர்குரே. அம்மா சூப்பராக செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு பேசுனது கேட்டிங்களா? இது ரியலாகவே ரொம்பவே உண்மைதான். ஹோம்மேட் குர்குரே நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப நல்லா வந்திருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஈவினிங் டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹோம்மேட் குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா க்ளீனான வாட்டர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே நீங்கள் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு அந்த உப்பில் நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா ஊறின பிறகு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தின்னாக பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் குர்குரே வாங்கவே வாங்காதீங்க, நல்லதே கிடையாது. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், அவங்களுக்கும் குர்குரே சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் விருப்பப்படுறீங்கன்னா இன்னும் ஒரு 2 மிளகா சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். அதே போல் மல்லியை பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக எவ்வளோ குட்டியாக கட் பண்ணிடுங்க. அந்த உருளைக்கிழங்கோட நம்ம இதை சேர்க்கும் போது இது எங்கே இருக்குதுன்னே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிட வேண்டாம். கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் டீ ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க. ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸில் இது நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது. ஒரு ஃபோக் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். ஊறின பிறகு நம்ம காயெல்லாம் வடிகட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்து வெஜிடபிள் தண்ணி ஃபுல்லாக போகிற மாதிரி நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆர் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, பொடிசாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிராப்ஸ் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. உருளைக்கிழங்குலேயே பார்த்தீங்கன்னா நேச்சுராகவே தண்ணி நம்மளுக்கு வரும். ஸோ ஒரு டிராப்ஸ் கூட தண்ணி மறந்து கூட ஆட் பண்ணிடாதீங்க, இந்த டிஷ்ஷோட இதே மாறிடும். தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும், ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்குலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். அப்போ நீங்கள் பொரிக்கும் போது அது பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும்.
இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன்ல ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்க உருளைக்கிழங்க டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா உதிர்த்து விட்டு போடணும். அப்பதான் அது ஒட்டாம இருக்கும். இல்லைன்னா ஒட்டுக்கா போட்டீங்கன்னா அது அங்கங்க சிக்கிக்கும். ஸோ நீங்க வந்து உதிர்த்து விட்டு போடுங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கலர் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு கலர் நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, ஆர் ரெட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து வெறும் காஷ்மீரி மிளகாய் பொடி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதுவே நல்ல கலர் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து என்னோட சன். இவர் தான் விஜய். இவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இதை கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு வேணுமா? நான் கிறிஸ்பியா இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் கொடுத்துருங்க. பை.